அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை இந்த நாளில் வாசிக்கலாம். எண்ணிக்கை 22 துவங்கி வாசிக்கலாம். எண்ணாகம் புத்தகம் 22. பிலேயாமுக்காக மோவாப்பு மன்னன் ஆளான்புதல். அதன் பின்னர் இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு யோர்தானுக்கு அக்கரையில் எரிகோவுக்கு அருகிலுள்ள மோவாபிய சமவெளியில் பாளையமிறங்கினார்கள். சிப்போர் மகன் பாலாக்கு இஸ்ரேல் மெமோரியருக்கு செய்திருந்த அனைத்தையும் கண்டான். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையை முன்னிட்டு மோவாப்பு பெரிதும் கலங்கிற்று. அம்மக்களை பற்றிய அச்சம் மோவாப்பை மேற்கொண்டது. மோவாப்பு மீதியானின் மூப்பரிடம் மாடு வயல்வெளியில் புல்லை வேறற மேய்வது போல் கும்பலம் நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மேய்ந்துவிடும் என்று கூறிற்று. அச்சமயம் மோவாபிய மன்னன் சிப்போர் மகன் பாலாக்கு அவன் பெத்தோரை சார்ந்த பேகோரின் மகன் பேலையாமை அழைத்து வர தூதரை அனுப்பினான். அந்த இடம் ஆமாபு நாட்டிற்கு ஆற்றருகே இருந்தது. அவன் கூறியது, இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது. அவர்கள் நிலம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு எதிரில் குடியேறி இருக்கிறார்கள். இப்பொழுதோ நீர் புறப்பட்டு வந்து எனக்காக மக்களை சபித்துவிடும். அவர்கள் என்னிலும் மிகவும் வலிமை மிக்கவராய் இருக்கின்றனர். ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து நாட்டிலிருந்து துரத்தக்கூடும். ஏனெனில் நீர் எவனுக்கு ஆசி வழங்குவரோ அவன் ஆசி பெறுவான், நீர் எவனை சபிப்பவரோ அவன் சாபமடைவான் என்று நான் அறிவேன். அங்கனமே மோவாப்பு மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்வதற்கான கட்டணத்தை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போயினர். அவர்கள் பிலேயாமிடம் வந்து பாலாக்கு அனுப்பிய செய்தியை சொன்னார்கள். அவர் அவர்களிடம், இந்த இரவில் இங்கு தங்கியிருங்கள். ஆண்டவர் என்னோடு பேசுகிறபடி நான் உங்களுக்கு வார்த்தையை தருவேன் என்றார். அவ்வாறே மோவாபின் தலைவர்கள் பேலையாமுடன் தங்கினார்கள். கடவுள் பேலையாமிடம் வந்து, உன்னோடு இருக்கிற இந்த ஆள்கள் யார் என்று கேட்டார். பேலையாம் கடவுளிடம், மோவாபின் மன்னனான சிப்போர் மகன் பாலாக்கு என்னிடம் அனுப்பியுள்ளான். இதோ ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது. அவர்கள் நிலம் முழுவதை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதோ நீர் புறப்பட்டு வந்து எனக்காக அவர்களை சபித்துவிடும். ஒருவேளை நான் அவர்களுடன் போரிட்டு அவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிடக்கூடும் என்று கூறி அனுப்பியுள்ளான் என்றார். கடவுள் பேலையானிடம், நீ அவர்களோடு போக வேண்டாம், அம்மக்களை சபிக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றோர் என்று கூறினார். அப்படியே பேலையாம் காலையில் எழுந்து பாலாக்கு அனுப்பிய தலைவர்களிடம், உங்கள் சொந்த நாட்டுக்கு போங்கள், நான் உங்களோடு வருவதற்கு ஆண்டவர் அனுமதி மறுத்துவிட்டார் என்று சொன்னான். அதன்படி மோவாபின் தலைவர்கள் எழுந்து பாலாக்கிடம் போய், பேலையாம் எங்களுடன் வர மறுக்கிறார் என்றார்கள். பின்னும் பாலாக்கு அவர்களை விட மதிப்பில் உயர்ந்த இன்னும் பல தலைவர்களை அனுப்பினான். அவர்கள் பேலையாமிடம் வந்து, சிப்போர் மகன் பாலாக்கு கூறுவது, என்னிடம் நீர் வருவதை தடுப்பதற்கு எதற்கும் இடம் கூடாதேயும். உறுதியாக நான் உமக்கு மிகுந்த மரியாதை செய்வேன். நீர் எனக்கு சொல்லுவதையெல்லாம் நான் செய்வேன். வாரும், இந்த மக்களை எனக்காக சபியும் என்றனர். ஆனால் பேலையாம் பாலாக்கின் அலுவலர்களிடம் பதில் மொழியாக கூறியது, பாலாக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் எனக்கு தந்தாலும் என் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளை குறைவாகவோ கூடுதலாகவோ என்னால் மீற முடியாது. இன்று இரவு நீங்கள் தங்கி செல்லுங்கள். ஆண்டவர் கூடுதலாக எனக்கு அறிவிக்கலாம். கடவுள் இரவில் பேலையானிடம் வந்து அவரிடம், இந்த ஆள்கள் உன்னை அழைக்க வந்ததால் நீ எழுந்து அவருடன் போ. ஆயினும் நான் சொல்வதை மட்டுமே நீ செய்ய வேண்டும் என்றார். அங்கனமே பேலையாம் காலையில் எழுந்து தம் கழுதையை சேனங்கட்டி மோவாபின் தலைவர்களோடு போனார். பேலையாமும் அவர் கழுதையும். ஆயினும் அவர் போனதை முன்னிட்டு கடவுளிடம் சினம் உண்டது. ஆண்டவரின் தூதர் வழியிலே அவருக்கு எதிரியாக நின்றார். அப்பொழுது அவர் தம் கழுதை மேல் ஏறி தம் பணியாளர் இருவருடன் சென்று கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் கையில் உருவிய வாளுடன் பாதையில் நின்று கொண்டிருப்பது கழுதை கண்டது. எனவே கழுதை பாதையை விட்டு விலகி வயலுக்குள் சென்றது. பாதைக்கு அது திரும்பும்படி பேலையாம் கழுதையை அடித்தார். அடுத்து ஆண்டவரின் தூதர் ராட்சத் தோட்டங்களுடைய இருபுறமும் சூழல் ஒரு குறுகிய பாதையில் என்றார். ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை சூரில் முட்டி பேலையாம் காலை சோரோடு நெருக்கியது. அதனால் அதை அவர் மறுபடியும் அடித்தார். பின் ஆண்டவரின் தூதர் முன்னதாகவே சென்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப முடியாத ஒரு குறுகிய இடத்தில் என்றார். ஆண்டவரின் தூதரை கண்ட கழுதை பேலையாமுக்கு அடியில் படுத்து கொண்டது. பேலையாம் சிரமம் கொண்டு தம் கோலால் கழுதையை அடித்தார். உடனே ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார். அது அவரிடம், நீர் 3 முறை இவ்வாறு என்னை அடிப்பதற்கு நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. பேலையாம் கழுதையிடம், நீதான் என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறாய். என் கையில் ஒரு வாள் மட்டும் இருந்தால் உன்னை எந்நேரம் கொண்டிருப்பேன் என்றார். கழுதை பேலையாமிடம், நான் உன் கழுதை என்றோ? இன்று வரையும் வாழ்நாளெல்லாம் என் மீது ஏறி வந்துள்ளீரே. எப்பொழுதாவது நான் இப்படி செய்து பழக்கமுண்டோ என்றது. அதற்கு அவர், இல்லை என்றார். ஆண்டவர் பேலையாமின் கண்களை திறந்தார்.
கையில் உருவிய வாளுடன் ஆண்டவரின் தூதர் பாதையில் நின்று கொண்டிருப்பது அவர் கண்டார். அவர் தலை வணங்கி முகங்குப்புற விழுந்தார். ஆண்டவரின் தூதர் அவரிடம் கூறியது, ஏன் 3 முறையுமாறு கழுதை அடித்தாய்? இதோ நான் உனக்கு எதிரியாக வந்திருக்கிறேன். ஏனெனில் என் பார்வையில் உன் வழி தவறானது. இந்த கழுதை என்னை கண்டு இந்த 3 முறையும் என் முன்னின்று திரும்பி விலகியது. அது என் முன்னின்று திரும்பி விலகாதிருந்தால் உறுதியாக இப்பொழுதே உன்னை நான் கொன்று அதை வாழ விட்டிருப்பேன். பிழையாம், ஆண்டவரின் தூதரிடம் நான் பாவம் செய்து விட்டேன். நீர் பாதையில் எனக்கு எதிராக நின்றதை நான் அறிந்து கொள்ளவில்லை. எனவே இப்பொழுதும் இது உன் பார்வையில் தீயதாக இருப்பின் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றார். ஆண்டவரின் தூதர் பிழையாமிடம், இந்த ஆள்களுடன் நீ போ, ஆயினும் நான் சொல்லும் வார்த்தையை மட்டுமே நீ பேச வேண்டும் என்றார். அவ்வாறு பிழையாம் பாலாக்கு அனுப்பிய தலைவர்களுடன் போனார். பாலாக்கு பிழையாமை வரவேற்றார். பிழையாம் வந்திருப்பதை பாலாக்கு கேட்டதும் அவரை சந்திக்கும்படி அவர் மோவாபு நகருக்கு புறப்பட்டு போனார். அது அர்னோன் எல்லையின் இறுதியில் இருந்தது. பாலாக்கு பிழையாமிடம், நான் உம்மை அழைத்தவர் ஆள் அனுப்பவில்லையா? பின்னர் நீர் வரவில்லை? உமக்கு மரியாதை செய்ய நான் இயலாதவனோ என்று கேட்டான். பிழையாம் பாலாக்கிடம், இதோ நான் உம்மிடம் வந்துள்ளேன். நானாக எதையும் பேச இப்பொழுது என்னால் இயலாதே. கடவுள் என் வாயில் வைக்கும் வார்த்தையாலேயே நான் பேச வேண்டும் என்றார். அதன் பின் பிழையாம் பாலாக்குடன் போனார். அவர்கள் கிரியத்து கூசோத்துக்கு வந்தனர். பாலாக்கு ஆடு மாடுகளை பலியிட்ட அவற்றிலிருந்து பிழையாமுக்கும் அவரோடு இருந்த தன் அலுவலர்களுக்கும் கொடுத்து அனுப்பினான். பிழையாமின் முதல் உரை. மறுநாள் பாலாக்கு பிழையாமை பாமோத்து பாகாலுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். அங்கிருந்து அவன் இஸ்ரேல் மக்களில் மிகவும் அண்மையில் இருந்தோரை பார்த்தான். பகுதி 23 தொடர்ந்து வாசிக்கலாம். பிழையாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை எழுப்பி எனக்காக 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் தாரும். பிழையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்தான். பிழையாமுக்கு பாலாக்கு ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒரு காளையையும் 2 கிடாயையும் பலியிட்டார். பிழையாம் பாலாக்கை பார்த்து, உன் எரிபலி அருகே நின்று கொள்ள நான் போகிறேன். அவர் எதையெல்லாம் எனக்கு காண்பிக்கிறாரா அதை உனக்கு அறிவிப்பேன் என்றான். பின் அவர் மொட்டை மேடு நோக்கி போனார். கடவுள் பிழையாமை சந்தித்தார். பிழையாம் அவருடன், நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின் மேலும் ஒரு காளையும் ஒரு கிடாயம் பலியிட்டேன் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பிழையாமின் வாயில் வைத்து அவரிடம், பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்றார். அவர் அவனிடம் திரும்பி போகையில் அவன் மோவாபின் எல்லா தலைவர்களோடும் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். பிழையாம் திருவரியாக கூறியது, ஆறாமிலிருந்து பாலாக்கு கேடை மலையில் இருந்த மோவாபின் மன்னன் என்னை கொண்டு வந்துள்ளான். வா, எனக்காக யாக்கோவை சவி, வா, இஸ்ரவேலை பழித்துரை என்கிறான். கடவுள் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன்? கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைப்பேன்? மலைகளின் உச்சியிலிருந்து நான் அவனை நோக்குகிறேன், குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். இதோ தனியாக வாழ்கிறது ஒரு மக்கள் கூட்டம். இது வேற்றினத்தாரோடு தன்னையும் ஒரு இனமாய் கொள்ளவில்லை. யாக்கோபின் தூசி எண்ணிக்கையிடவோ இஸ்ரவேலின் கால் பங்கை கணக்கெடுக்கவோ யாரால் இயலும்? நான் நேர்மையாளர், இறைப்பை அடைவேனாக. என் முடிவும் அவர் போன்று இருப்பதாக. பின்னர் பாலாக்கு பிழையாமிடம், நீர் என்ன எனக்கு இப்படி செய்துவிட்டீர்? என் எதிரிகளை சபிக்கும்படி நான் உம்மை கொண்டு வந்தேன். ஆனால் இதோ நீர் அவர்களுக்கு ஆசி மேல் ஆசி வழங்குகிறீர் என்றான். அதற்கு மறுமொழியாக ஆண்டவரின் வாயில் வைத்ததை பேசுவது என் கடமை என்றோ என்றார். பிழையாமின் 2ஆம் முறை. பாலாக்கு அவரிடம், வேறொரு இடத்திற்கு என்னோடு வாரும், அங்கிருந்து நீர் அவரிடம் எல்லாரையும் பார்க்கலாம். அண்மையில் இருப்போரை பார்ப்பீர், பின்பு எனக்காக அவர்களை அங்கிருந்து சவியும் என்றான். அவ்வாறே பாலாக்கு அவரை பிஸ்காவின் கொடுமுடியில் சோபிம் வயல்வெளிக்கு கொண்டு போனான். அங்கு 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். பிழையாம் பாலாக்கிடம், நான் அப்பால் ஆண்டவரை சந்திக்கையில் நீர் எரிபலி அருகில் நின்று கொள்ளும் என்றார். ஆண்டவர் பிழையாமை சந்தித்தார். அவரது வாயில் ஒரு வார்த்தையை வைத்து பாலாக்கிடம் திரும்பி போய் இப்படியே பேசு என்று சொன்னான். அவர் அவனிடம் வந்தபொழுது அவன் தன் எரிபலி அருகில் நின்று கொண்டிருந்தான். மோவாபின் தலைவர் அவர்களும் அவனோடு இருந்தார்கள். பாலாக்கு அவரிடம், ஆண்டவர் என்ன உரைத்துள்ளார் என்று கேட்டான். பிழையாம் திருவரியாக கூறியது, பாலாக்கு, எழுந்து கேள். இப்போ ஒரு மகனே, எனக்கு செவி கொடு.
பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர். மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர். அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரா? அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரா? இதோ நான் ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன். அவர் ஆசி புரிந்துள்ளார். அதை நான் மாற்றி அமைக்க இயலாது. யாக்கோபில் தீங்கினை அவர் கண்டதில்லை. இஸ்ரேலில் துயரத்தை அவர் பார்த்ததும் இல்லை. ஆண்டவராம் கடவுள் அவர்களோடு இருக்கிறார். ஓர் அரசரின் பெருமுழக்கம் அவர்களிடையே உண்டு. எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை. இஸ்ரேலுக்கு எதிரான குறிசொல் கூறுதல் யாதுமில்லை. யாக்கோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்பொழுது சொல்லப்படுவது எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள். இதோ ஒரு மக்களினம், அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது. ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது. இரையை விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்க மட்டும் அது படுப்பதுமில்லை. பாலாக்கு பீலையாமிடம் ஒருபோதும் நீர் அவர்களை சபிக்க வேண்டாம், ஒருபோதும் அவர்களுக்கு ஆசி கூறவும் வேண்டாம் என்றான். ஆனால் பேலையாம் பாலாக்குக்கு மறுமொழியாக, ஆண்டவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று நான் சொல்லவில்லையோ என்றார். பேலையாமின் 3ஆம் முறை. பின்னர் பாலாக்கு பீலாயிடம் மீண்டும் வாரம், நான் உம்மை வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்வேன். ஒருவேளை நீர் எனக்காக அங்கிருந்து அவர்களை சபிப்பது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் என்றான். அங்கனமே பாலாக்கு பீலையாமை பேகோரின் உடமுடிக்கு கொண்டு போனான். அது பால நிலத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது. பேலையாம் பாலாக்கிடம், எனக்காக இங்கு 7 பலிபீடங்களை கட்டும், எனக்காக இங்கு 7 காளைகளையும் 7 கிடாய்களையும் ஏற்பாடு செய்யும் என்றார். பேலையாம் சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையும் ஒரு கிடாயையும் பலியிட்டான். பகுதி 24. இஸ்ரேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம் என்று பாளையம் கண்டபொழுது முன்பு செய்து போன்று சகனம் பார்க்க செல்லாமல் தன் முகத்தை பாலை நிலத்திற்கு நேராக திருப்பினார். பேலையாம் ஏறிட்டு பார்க்கவே குளமாய் பாளையம் விரிங்க இஸ்ரேலை கண்டார். அப்பொழுது கடவுளின் ஆவி அவர் மேல் எறியது. அவர் திருவுரையாக கூறியது, பேகோர் புதல்வன் பேலையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை. ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை. நீரருகில் உள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்க்கால்களில் இருந்த தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளை மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாயை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். கடவுள் அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருவார். காண்டா மிருகத்தின் கொம்புகள் அவனுக்கு உண்டு. அவன் தன் எதிரிகளாகிய வேற்று இனத்தவரை விழுங்கி விடுவான். அவர்கள் எலும்புகளை தூள் தூளாக நொறுக்குவான். அவர்களை தன் அம்புகளால் ஊடுருவ குத்துவான். அவன் துயில் கொண்டான். சிங்கம் போன்றும் பெண் சிங்கம் போன்றும் படுத்து கொண்டான். அவனை எழுப்பி விடுவோன் யார்? உனக்கு ஆசி கூறுவோன் ஆசி பெறுவான். எனவே உன்னை சபிப்போன் சாபமடைவான். எனவே பேலையாம் மீது பாலாக்கு கடுசினம் கொண்டு தன் கைகளை தட்டி பேலையாமிடும், என் எதிரிகளை சபிக்கவே நான் உம்மை அழைத்தேன். ஆனால் நேரும் 3 முறையும் அவர்களுக்கு ஆசி கூறிவிட்டீர். எனவே உம்மிடத்திற்கு ஓடிவிடும். உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். ஆண்டவரோ நீர் மரியாதை பெறாதபடி தடுத்து விட்டார் என்றான். பேலையாம் பாலாக்குக்கு மறுமொழியாக கூறியது, நீர் என்னிடம் அனுப்பிய உம் தூதரிடம் நான் சொல்லவில்லையா? பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மீறி சென்று என் விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது. ஆண்டவர் பேசுவதையே நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா? இப்பொழுது நான் என் மக்களிடம் போகிறேன், வாரும். பிற்காலத்தில் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்று உமக்கு தெரிவிப்பேன் என்றார். பேலையாமின் இறுதி உரைகள் அவர் திருவுரையாக கூறியது. பேகோரின் புதல்வன் பேலையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றலுடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதப்பட்டவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன்,
ஆனால் இப்பொழுதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். அது மோவாபின் நெற்றி பிறையை நசுக்கும், சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும். அவன் எதிரியானது ஏதோம் பாழாகிவிடும், சேயரும் கைப்பற்றப்படும். இஸ்ரேலோ வலிமையுடன் செயல்படும். யாக்கோபு ஆளுகை செய்வான், நகர்களில் எஞ்சியிருப்போர் அழிக்கப்படுவர். பின் அவர் அமலேக்கை பார்த்து திருவுரையாக கூறியது, வேற்றினங்களில் முதன்மையானவன் அமலேக்கு இறுதியில் அவன் அழிந்து போவான். அமலேக்குக்கு இறுதியில் அவன் அழிந்து போவான். அடுத்து கேனியனை நோக்கி திருவுரையாக கூறியது, உன் வாழ்விடம் உறுதியானது, உன் கூடு பாறையில் அமைந்துள்ளது. ஆயினும் கேனியன் பாழாய் போவான். அசிரியர் உன்னை சிறைப்படுத்தி செல்ல எவ்வளவு காலம்தான் ஆகும். பின்னும் அவர் திருவுரையாக கூறியது, அந்தோ கடவுள் இதனை செய்யும் பொழுது எவன்தான் பிழைப்பான். கித்திம் தன் கப்பல்களால் அசீரியாவையும் ஏபரையும் துன்புறுத்துவான். பின்பு பேலையாம் எழுந்து தம் இடத்துக்கு திரும்பினார், பாலாக்கும் தன் வழியே சென்றான். வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 22, 23 மற்றும் 24 எண்ணாகம புத்தகம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியுமே சதா காலங்களில் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்தை இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.